அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet வீடியோல சாலிட் ஹெக்ஸகன் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். சாலிட் ஹெக்ஸகன் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸோட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கேஃபே இல்லாம ஹெக்ஸகன் எப்படி போடணுன்ற வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கேப் இல்லாம ஹெக்ஸகன் போட்டோம். ஆனா இந்த ஹெக்ஸகன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. 6 பக்கமும் கேப் வருது. இது போல கேப் வர்றது எப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சாலிட் ஹெக்ஸகன் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் போடுறதுக்கு விரல்ல நூலை இது போல சுத்திட்டு இந்த ரிங்கு உள்ள பூக்கு உள்ள விட்டு ரன்னிங் நூலை இது போல எடுக்கணும். இது போல லூப் மாதிரி தெளிச்ச பிறகு இந்த லூப்பை இது போல கொஞ்சமா லைட்டா இப்படி திருப்பிட்டு இந்த ரன்னிங் நூலை இந்த லூப் வழியா எடுத்தோம்னா மேஜிக் ரிங் கிடைச்சிடும். விரல்ல இருந்து மேஜிக் ரிங் எடுத்துட்டு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போடுறத கவுண்ட் பண்ணக்கூடாது. அடுத்ததா 2 டபுள் crochet போடணும். இப்ப இந்த ஹெக்ஸகன் ஷேப்க்கு 6 கார்னர் வரும். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் 2 டபுள் crochet போட்டுட்டு அடுத்து 2 செயின் போடணும். இப்போ நான் 2 டபுள் crochet போட்டுட்டு 2 செயின் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் 2 டபுள் crochet போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் crochet போட்டுட்டேன், ரெண்டாவது டபுள் crochet போட்டுட்டேன். இந்த 2 செயின் போட்டதை கவுண்ட் பண்ணாம கரெக்டா பாத்தீங்கன்னா 2 டபுள் crochet 2 செயின் 2 டபுள் crochet இப்போ 2 டைம் போட்டாச்சு. இன்னும் 4 டைம் போட்டு முடிச்ச பிறகு இது போல கரெக்டா 6 பாக்ஸ் வந்திருக்கான்ட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துருக்க பிறகு இந்த ரன்னிங் இது போல டைட்டா பிடிச்சு இழுத்தோம்னா இந்த மேஜிக் ரிங் இது போல சின்னதா ரவுண்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற டபுள் crochet ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு மொத்தம் 12 டபுள் crochet ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கும். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டதை கவுண்ட் பண்ணாம அதே ஸ்டிச் உள்ள ஒரு டபுள் crochet போடணும். அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போடணும். 2 டபுள் crochet போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்ததா இருக்கிற இந்த கேப்ல ஒரு டபுள் crochet 2 செயின் மறுபடியும் அதே கேப்ல ஒரு டபுள் crochet போடணும். இப்போ வி ஸ்டிச் போல நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் crochet போட்டு முடிச்சிருக்கேன். 2 செயின் போடணும். 2 செயின் போட்டு முடிச்ச பிறகு அதே கேப் உள்ள ஒரு டபுள் crochet போட்டதும் செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கார்னர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு டபுள் crochet போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்ததா இருக்கிற டபுள் crochet ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போடணும். இங்க 2 டபுள் crochet இருக்கு இல்லையா, அதுல நான் ஒரு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் crochet போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 டபுள் crochet போட்டுட்டு வரணும். இப்போ செகண்ட் ரவுண்டுன்னு வரும்போது நமக்கு 4 டபுள் crochet வரும். இப்போ பாருங்க, இது நான் 3வது டபுள் crochet நான் போட்டுட்டு இருக்கேன். இதே போல அடுத்ததா ஒரு டபுள் crochet போடணும். இப்போ 4வது டபுள் crochet இந்த பாக்ஸ் உள்ள நான் போடுறேன். இப்போ கரெக்டா நமக்கு 4 டபுள் crochet வந்தாச்சு. 4 டபுள் crochet வந்த பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதே பாக்ஸ் உள்ள ஒரு டபுள் crochet போடணும். ஒவ்வொரு ரவுண்டு ஸ்டார்டிங்ல மட்டும் நம்பர் கம்மியா போடுற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் கார்னர்ல இருந்து கரெக்டா நமக்கு எல்லா ஸ்டிச்சஸும் வரும். கரெக்டா நம்ம எல்லா ஸ்டிச்சும் போட்டுட்டு வந்தோம்னா இந்த லாஸ்ட் ஸ்டிச்சும் கரெக்டா போட்டு முடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற டபுள் crochetல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். எல்லா பாக்ஸ்லயும் 4 டபுள் crochet வந்த பிறகு செகண்ட் ரவுண்ட்ல 24 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு இப்படிதான் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போடுறதை கவுண்ட் பண்ணாம அதே ஸ்டிச் உள்ள ஒரு டபுள் crochet போடணும். ஒரு டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு அடுத்தடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போட்டுட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் crochet போட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet. இப்போ மொத்தம் 3 டபுள் crochet போட்டிருக்கோம். இந்த கேப்ல ஒரு டபுள் crochet போட்டுட்டு 2 செயின் மறுபடியும் அதே கேப்ல ஒரு டபுள் crochet போடணும். இப்போ 2 செயின் போட்டாச்சு. இப்போ இந்த கேப்ல
ஒரு டபுள் crochet மறுபடியும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் போட்டாச்சு. இப்போ அடுத்ததா இருக்கிற டபுள் crochet ஸ்டிச் மேல ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒரு டபுள் crochet நம்ம போட்டுட்டு வரணும். 5 டபுள் crochet போட்டிருக்கோம். இந்த கேப்ல ஒரு டபுள் crochet போடணும். அடுத்து 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதே கேப்ல மறுபடியும் ஒரு டபுள் crochet போடணும். இப்போ 2 செயின் ஸ்டிச் போட்டாச்சு, ஒரு டபுள் crochetம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 4 டபுள் crochet போட்டிருக்கோம். இங்க பாருங்க 2 4 6 வரணும். ஆனா இங்க 4 தான் இருக்கு. ஆனா இந்த கார்னர்லாம் நம்ம போட்டது கரெக்டா 6 வந்திருக்கு. இதே போல இந்த ரவுண்ட் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. இங்க வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்க 4 போட்டாச்சு. இப்போ இங்க ஏற்கனவே ஒரு டபுள் crochet நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இங்க கடைசியா இது இருக்கு பாருங்க. இந்த ஸ்டிச்ல நம்ம ஒரு டபுள் crochet போட்டோம்னா கரெக்டா நமக்கு 6 டபுள் crochet வந்துடும். இங்க பக்கம் 2 இந்த பக்கம் 4 இருக்கு. இப்போ இதை ஃபர்ஸ்ட் போட்ட டபுள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்ட உடனே கரெக்டா 6 டபுள் crochet வந்தாச்சு. இந்த ரவுண்ட் எல்லாம் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் அடுத்தடுத்த ரவுண்டு போடும்போது நம்பர்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 4 6 அடுத்த ரவுண்டு போடும்போது 8 இது போல நம்பர் மாறிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய எக்ஸகன் வேணும்னாலும் நம்ம போட்டுட்டே போகலாம். ஆனா இதே மெத்தடை தான் நம்ம போட்டுட்டே வரணும். தேர்ட் ரவுண்ட்ல 6 டபுள் crochet ஒவ்வொரு ஸ்டிச்லயும் போட்டு முடிக்கும் போது மொத்தம் தேர்ட் ரவுண்ட்ல 36 ஸ்டிச் வரும். ஃபோர்த் ரவுண்ட் மட்டும் நான் கண்டினியூ பண்றேன். 2 செயின் ஸ்டிச் போட்டதை கவுண்ட் பண்ணாம அதே ஸ்டிச் உள்ள ஒரு டபுள் crochet போட்டுட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் crochet போட்டிருக்கேன். மொத்தம் 4 டபுள் crochet ஆயிடுச்சு. இந்த கார்னர்லயும் ஒரு டபுள் crochet 2 செயின் ஒரு டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல எல்லாத்துலயும் நம்ம ஒரு டபுள் crochet வரணும். மொத்தம் 8 டபுள் crochet நம்ம போட்டிருக்கோம். இதேதான் இந்த ரவுண்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம 5 டபுள் crochet போட்டிருக்கோம். இந்த கார்னர்ல நம்ம போட்டு முடிக்கும் பொழுது கரெக்டா இங்க 2 டபுள் crochet இருக்கு. இது எல்லாமே சேர்த்து கரெக்டா இந்த கார்னரும் 8 டபுள் crochet நமக்கு கவுண்ட் ஆகிடும். இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த 8 டபுள் crochet லாஸ்டா ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லயே நம்ம 5 டபுள் crochet போட்டிருக்கோம். இந்த கார்னர்ல இப்போ ஒரு டபுள் crochet 2 செயின் போட்டிருக்கோம். இப்போ ஒரு டபுள் crochet போட்டாச்சு. இப்போ அடுத்ததா 2 டபுள் crochet இங்க இருக்கு. ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒரு டபுள் crochet போடணும். இப்போ கரெக்டா 3 டபுள் crochet ஆயிடுச்சு. இதுவும் 5 மொத்தம் 8 டபுள் crochet ஆன பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற டபுள் crochetல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த லைன்லயும் கரெக்டா 8 டபுள் crochet வந்த பிறகு மொத்தம் இந்த ஃபோர்த் ரவுண்ட்ல 48 டபுள் crochet இருக்கும். இந்த ஃபோர்த் ரவுண்டோட இந்த எக்ஸகன் ஷேப்பை நான் ஸ்டாப் பண்றேன். ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற யானெல்லாம் எக்ஸகன் ஷேப்போட பேக் சைட்ல ஹைட் பண்ணி முடிச்ச பிறகு எக்ஸகன் ஷேப் இது போலதான் இருக்கும். இன்னைக்கு வீடியோல சாலிட் எக்ஸகன் ஷேப் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.